இப்ப என்னென்றால் இப்ப அரசாங்கத்துக்கும் தேவையா இருக்குது தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒத்துமையாவினா அது அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனையா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் இன்று எங்களுக்கு தெரியும் பந்துல்ல நடந்த சம்பவத்துக்கு தமிழ்நாடுல ஆர்ப்பாட்டம் நடந்தது. அது அரசாங்கம் அதை விரும்புறது இல்லை. அரசாங்கத்துக்கு சாதகமா போற விஷயம் அல்ல, அது தமிழ்நாடுல ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. அதனால அரசாங்கத்துக்கு தேவை தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே பிரச்சனையை உருவாக்கி தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே உறவை பிரிக்கிறது தான் அரசாங்கத்துக்கு தேவையான நிலைமையில அரசாங்கம் இருக்குது. அதுக்கு அரசாங்கம் பல அமைச்சர்கள் அவர்களுடைய இருக்கிற அமைச்சர்களை இந்த சம்பவத்திலே அவர் பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். அவர் இதான் தமிழ் முஸ்லிம் மக்கள் உணர வேணும். ஆனால் குறிப்பாக அண்மையிலே பாராளுமன்றத்தில் ரிஷாட் பதீன் அவர்கள் மன்னார் பிஷப்புக்கு எதிராக உரையாற்றினார். அதற்கு என்று பார்த்தால் மன்னாரிலே 1-2 சிவில் சமூகங்கள் அதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். ஆனால் இப்படியே தொடர்மாக இருந்தால் கிழக்கிலும் தமிழரும் முஸ்லிமும் லலிதா முதலி தலைமையிலே பிரிந்தார்கள், தற்பொழுது வடக்கிலும் பிரிந்தார்கள் என்றால் இந்த இரு சமூகம் பிரிந்து எப்படி பெரும்பான்மையிடம் தமது பிரச்சனைகளை தீர்க்க போகிறது? அதுதான் இப்ப தமிழ் முஸ்லிம் மக்களோட உறவு பிரிஞ்சு இருந்தா தான் அரசாங்கத்துக்கு அது சாதகம். அரசாங்கத்துக்கு தேவை தமிழ் முஸ்லிம் மக்கள் உறவை பிரிக்கிறதுக்கு. இன்று அரசாங்கம் இஸ்ரேலோட கூட தொடர்பு உருவாக்கக்கூடிய நிலைமை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. இப்ப நாங்க கருதுறோம் இந்த ஜனாதிபதி அவர்கள் கடந்த காலத்துல பலஸ்தீன் மக்களோட உரிமைக்காக வேண்டி போராடினவர், பலஸ்தீன் இலங்கை சங்கத்ம தலைவராக இருந்தவர். அப்ப இந்த ஜனாதிபதி காலத்திலே தான் இப்ப இஸ்ரேலோட தொடர்பு உருவாக்கக்கூடிய நிலைமை அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது மிச்சம் கவலைக்குரிய விஷயம். கடந்த மாசம் இஸ்ரேலுடைய சுதந்திர தினம், அதை நீங்கள் தடுப்பதற்கு உதாரணமாக நீங்க எதிர்கட்சியில் இருந்து இன்று பார்த்தீர்கள், அதை தடுப்பதற்கு நீங்கள் என்ன வகையான நடவடிக்கை? நாங்கள் இன்று எல்லா முஸ்லிம் இயக்கங்களோட இணைந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை நாங்க அரசாங்கத்துக்கு சொல்ல வேணும், இஸ்ரேலோட இருக்கிற உறவை நிறுத்துங்க. ஏன்னா இஸ்ரேல் போல இயக்கங்கள் போல நாடுகள்ல மொசாட் போல இயக்கங்கள் இந்த நாடுக்கு சென்றா இந்த நாட்டிலே பல பிரச்சனை இனங்கள் மத்தியிலே பல பிரச்சனை உருவாக்க வாய்ப்பு கூட இருக்குது. எங்களுக்கு தெரியும் கடந்த காலத்துல தமிழ் முஸ்லிம் உறவை வளர்ப்பதற்கு நீங்கள் என்ன பங்கை ஆற்றப் போகிறீர்கள்? நான் நினைக்கிறேன், நான் தமிழ் முஸ்லிம் நான் கடந்த காலத்திலிருந்து என் அரசியல் வரலாறுலே நான் தொடர்ந்து இருக்கிற வடக்கு கிழக்குல இருக்கிற தமிழ் மக்களுக்கு அவர்களுடைய சுயநிர்ணய உரிமையை வழங்க வேண்டும். அதுக்கு தமிழ் பிரச்சனையில தமிழ் வடக்கு கிழக்கு பிரச்சனையை தீக்கிறேன்னா அந்த பகுதியிலே வாழ்ற தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே ஒரு ஒத்துமை உருவாக்க வேண்டும். அவர்கள் ரெண்டும் ஒத்துமை உருவாக்கினால்தான் இங்க இருக்கிற அரசாங்கத்தோடு அவர்கள் ரெண்டும் இணைந்து தான் பேச வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறது, முஸ்லிம் மக்களுக்கு ஒன்றை சொல்றது. கடைசியில் அவர்கள் சொல்வாரு, நாங்கள் உங்களுக்கு இது தந்தா முஸ்லிம் மக்கள் விருப்பம் இல்லை, முஸ்லிம்களுக்கு இதை கொடுத்தா தமிழர்கள் விருப்பம் இல்லை. அதனால முதலாவது கட்டம் என்னென்றால் வடக்கு கிழக்குல வாழக்கூடிய தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே ஒத்துமையை உருவாக்க வேண்டும். அவர்கள் இணைந்து பேரும் அவர்கள் இந்த தீர்வுக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அவர்கள் ஒரு சொல்யூஷனுக்கு வர வேண்டும். இல்ல உண்மையில் சொல்யூஷனுக்கு என்று முஸ்லிம் மக்களின் அரசியல் உரிமையை கொடுத்த அஷ்ரப் அவர்களே இணைந்த வடகிழக்கு தென்கிழக்கு கழகம் என்பதனை விழாவாரியாக வறுத்துக் கொண்டிருக்கின்றார். எனவே உண்மையில் நான் இன்று ரவுஃப் ஹக்கீமாக இருக்கலாம், அல்லது அத்தாவுல்லாவாக இருக்கலாம், அல்லது ரிஷாட் பதீனாக இருக்கலாம், எல்லாரும் தேர்தலில் வெல்லணும் என்றால் அஷ்ரப் அவர்களின் போட்டோவை போட்டாதான் வெல்லலாம். அந்த கட்சியை சிதைச்சாலும் பரவாயில்லை, அவர்கிட்ட படத்தை போடாம வெல்லையில. இன்றைக்கு இவங்க எல்லாம் தலைவர் சொல்றதுக்கு இவங்கட படத்தை போட்டு தனியா அடிச்சு முஸ்லிம் மக்கள் மத்தியில வாக்கெடுக்கல. எந்த தலைவரா இருக்கலாம், அது அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் ஆயிருக்கலாம், அல்லது முஸ்லிம் காங்கிரஸ் ஆயிருக்கலாம், அல்ல தேசிய காங்கிரஸ் ஆயிருக்கலாம், இவங்கட படத்தை போட்டு அடிச்சு வெல்லையில. அஷ்டபோரோட படத்தை போட்டுதான் மறைந்த தலைவர் அஷ்டபோரோட படத்தை போட்டு தான் வெல்லலாம். நானும் கூட ஸ்பெசிபிக்கா வருகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு வீரேசர்களோடு எழுதப்பட்டது தமிழ் முஸ்லிம் உறவை குழப்புவதற்கான சதித்திட்ட வேலைகள், சிறுபான்மையினத்தை அடிபட விட்டிருக்கின்ற வேலைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையில் அந்த வேலையிலே கிழக்கு உண்மையில் மூழ்கி திளைத்தது. தமிழ் இளைஞர்கள் ஆயுத குழுக்கள் முஸ்லீம் இளைஞர்களை சுட்டார்கள். அதன் பின்பு முஸ்லீம் இளைஞர்களை தூண்டிவிட்டு தமிழர்களை சுட்டார்கள். அது கடைசியால் காத்தாங்குடி பள்ளி வாசலுக்குள் சுடும் அளவுக்கு முன்னேறியது. ஆனால் வடக்கிலே அப்படியான நிலைமை இதுவரை இடம்பெறவில்லை. ஆனால் வடக்கிலும் இப்பொழுது இதற்கான சதித்திட்டம் நடைபெற போகிறது. அதை பற்றி நீங்கள் சுருக்கமாக என்ன விடயம் செய்ய போறீங்க? அதனால நான் நினைக்கிறேன், நாங்கள் தமிழ் மக்களோட வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்களோட ஒரு டயலாகை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் இந்த பிரச்சனையை புரிஞ்சு கொள்றதுக்கு. அப்படி இல்லாவிட்டால் நீங்க சொன்ன போல இன்று அரசாங்கத்துக்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே பிரச்சனையை உருவாக்கினால் என்றால் இந்த இன பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறது இன்னும் தள்ளி போட இயலும்.
தண்டிபுரம் மாத்திரம் இல்ல, தம்புள்ளையில் வருகின்ற பொழுது தமிழ்நாட்டிலும் நடக்காது, அது நடக்காது. அதே நிறுத்தக்கூடிய நிறுத்தே மேலும் சர்வதேசிலே நடக்கக்கூடிய பல சிக்கல்ல இருந்து அரசாங்கத்துக்கு இந்த வகையிலே நாங்கள் எமது நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். ஏற்கனவே ஒவ்வொரு ஆகிவிட்டது. உண்மையில் இன்று சர்வதேசத்துக்குள் சிக்கியிருக்கும் இலங்கைக்குள் தமிழ் பேசும் மக்கள் என்ன உரிமைகளை பெறப்போகிறார்கள் என்பதனை பற்றித்தான் நாங்கள் அடுத்த கிழமையும் ஆராயலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி.